நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் 2 நாட்களாக ரயிலில் சிக்கி தவித்த பயணிகள் மீட்கப்பட்டு சிறப்பு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் சிக்கி தவித்த கர்ப்பிணி பெண்ணை கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டு மதுரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தென் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழையால் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஞாயிறு இரவு முதல் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. தண்டவாளங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் 2 நாட்களாக அங்கேயே ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது. ஸ்ரீவைகுண்டம் தண்ணீரால் சூழப்பட்டு தீவாக மாறியதோடு சாலைகளும் சேதமடைந்ததால் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயிலிலேயே சிக்கி தவித்தனர். நேற்று அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை போடப்பட்டன. மேலும் உள்ளூர் மக்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்து உதவியதால் அதை சாப்பிட்டு மீட்புக் குழுவின் வருகைக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் இன்று ஹெலிகாப்டரில் சென்ற மீட்புக் குழுவினர் ரயிலில் தங்கியிருந்த சிலரை மீட்டு அழைத்துச் சென்றனர். மேலும் தேசிய பேரிடர் படையினரும் தரை வழியாக சென்று அவர்களை மீட்டு பேருந்தில் வாஞ்சி மணியாச்சிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கிருந்து சென்னை புறப்பட்ட சிறப்பு ரயிலில் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதே ஸ்ரீவைகுண்டத்தில் தண்ணீர் சூழ்ந்த வீட்டின் மாடியில் 2 நாட்களாக தவித்து வந்த நிறைமாத கர்ப்பிணியை ஹெலிகாப்டர் மூலம் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பின்னர் அங்கிருந்து நேரடியாக அந்த பெண்ணையும் கணவன் உள்ளிட்ட உறவினர்களையும் மீட்டு குழுவினர் மதுரை அழைத்து வந்தனர். விமான நிலையத்தில் தயாராக நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கர்ப்பிணி பெண்ணை ஏற்றிச் சென்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அரசின் இந்த முயற்சியை பெண்ணின் தாயாரும் மிகவும் பாராட்டினார். கரண்ட் இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பையனுக்கு இது பால் எதுவுமே கிடையாது. 3 நாளாக மொட்டை மாடியில் எங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலையில் ஹெலிகாப்டர் வந்துச்சு. அதில் இப்படி அட்டையில் எழுதி ஹெல்ப் தேவை அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அங்கங்கே சுற்றி கடைசியில் வந்துட்டாங்க. வந்து இறங்கினாங்க. இறங்கி என் பொண்ணை முதல்ல காப்பாற்றினாங்க. 2வது என் மருமகனை போயிட்டாங்க. 3வது என்னைய, 4வது என் 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். இதேபோன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் பொதுமக்களும் இணைந்து படகுகளில் மீட்டு வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த நாணல்காடு பகுதியில் சிக்கியவர்களை அவர்கள் படகில் பத்திரமாக மீட்டு வந்தனர். பேரிடர் மீட்பு படையினருக்கு உதவியாக உள்ளூர் மீனவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் அரம்பண்ணை, கொங்கராயர்குறிச்சி, நடுவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்த ஏராளமான பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோரையும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னை வெள்ளத்துடன் தென் மாவட்ட வெள்ள சேதங்களுக்கும் சேர்த்து கூடுதல் நிவாரண நிதியை உடனடியாக ஒதுக்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்த இருப்பதாக தெரிவித்துள்ளார். இன்று இரவு பிரதமரை சந்தித்துவிட்டு நாளை நேரடியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்கள் வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கிட மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன். இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிட்டு மெமரண்டம் கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன். திருநெல்வேலிக்கு போகிறேன். இதனிடையே தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைக்குமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீட்பு உள்ளிட்ட பணிகளில் ஏற்கனவே 8 ஹெலிகாப்டர்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கவும், வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நெருங்கிச் செல்ல முடியாத பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஹெலிகாப்டர்கள் இருந்தால்தான் முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்க தவறியதால் வெள்ள பாதிப்பு அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை உடையார்பட்டி, தாமிரபரணி ஆறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார்.
அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் தச்சநல்லூரில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட வேளாண் பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாயும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும் வழங்க வலியுறுத்தினார். இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். தமிழக அரசு நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி முன்னதாக தூத்துக்குடி நகர பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பார்வையிட்டார்.